45 வருடமாக டிஆர் பாதுகாத்த ரகசியம் என்ன விஷயம் தெரியுமா? 80s டைம்ல நடிகர், கதை, திரைக்கதை, வசனகர்த்தா, இயக்குனர், தயாரிப்பாளர், பாடகர், இசையமைப்பாளர், நடன ஆசிரியர்னு மல்டி டாஸ்கிங் பண்ணவர் தான் டி ராஜேந்தர். யாரெல்லாம் தன்னை எதுக்காக எல்லாம் புறக்கணிச்சாங்களோ அதையே நம்மால செய்ய முடியாதுன்னு யோசிச்சு வெறித்தனமாக ஜெயிச்சாரு. அதுலயும் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எந்த ஒரு நடிகையையும் அவர் தொட்டு நடிச்சது கிடையாது. இப்படிப்பட்ட நிலையில டிஆர பத்தி யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியத்தை ஷேர் பண்ணியிருக்கிறாரு நடிகர் சரவணன். அதாங்க, பருத்தி வீரன் படத்துல சித்தப்பு கேரக்டர்ல நடிச்சாரே அவர்தான். ஒரு இன்டர்வியூல பேசின அவர், நான் சினிமாவில் அறிமுகமான டைம்ல டிஆர் சார் என்னை பார்த்து, உச்சனை உச்சம் பார்த்தால் பிச்சை எடுப்பாய், நீ பிச்சை எடுக்க போறடா அப்படின்னு சொன்னாரு. உடனே நான், ஏன் இப்படி சொல்றீங்க, எனக்கு கையில இப்போ 13 படம் இருக்குன்னு சொன்னேன். எல்லா படமும் இருக்கும், ஆனா ஒருத்தன் கூட வரமாட்டான் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அவர் சொந்தமா தயாரிச்ச பெற்றெடுத்த பிள்ளை படத்துல நடிச்சிட்டு இருந்தேன். அவர் சொன்ன 3 வருஷத்துல, அதாவது என்னுடைய 29வது வயசுல எந்த வாய்ப்பும் இல்லாம வீட்டுக்குள்ள முடங்கினேன். 40 வயசுல என்னை பார்த்து அவர், நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரியே 40 வயசுல தான் பருத்தி வீரன் வெளியாச்சுன்னு ஷேர் பண்ணாரு. அந்த அளவுக்கு டிஆர் துல்லியமான ஜோசியக்காரர்னு இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சுதா?